வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ நம சிவாய. எல்லா கோவில்களிலும் இருக்கும் சுவாமிக்கு, அம்மனுக்கு, மற்ற பரிவார தேவதைகளுக்கும் சரி, இல்ல பிள்ளையார் கோயிலா இருக்கட்டும், முருகன் கோயில்களா இருக்கட்டும், எல்லா கோயில்களிலுமே தினசரி அபிஷேகம், ஆராதனைகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கும். அப்படித்தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஆனா இங்க பாருங்க, இந்த கோவில்ல எந்த விதமான உருவங்களோ, சுவாமியோ, அம்மனோ எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கோவில் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒச்சிரா ஸ்ரீ பரபிரம்மம் கோவில் அப்படிங்கிறது. இந்த பரபிரம்மம் அப்படின்னாலே உருவமில்லாதவர், கடவுள் உருவமில்லாதவர் அப்படின்னு பொருள். அதனால இந்த கோவில்ல எந்த விதமான கடவுளோ, சுவாமியோ, அம்பாலோ, உருவங்களோ, சிற்பங்களோ எதுவுமே இல்லை. கோவில் மட்டும்தான் இருக்கு. இந்த கோவில்ல எப்படி வழிபாடு நடத்துறாங்க அப்படிங்கிறத பத்தியும், பக்தர்கள் எப்படியெல்லாம் வழிபடுகிறார்கள் அப்படிங்கிறத பத்தியும் இந்த பதிவுல நாம பாக்குறதுக்கு முன்னால, நீங்க ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போலதான் ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஸ்ரீ பரபிரம்ம கோவிலுக்கு சென்று வழிபடுவோம். கேரளாவுல கொல்லம் மாவட்டத்துல ஒச்சிரா ஸ்ரீ பரபிரம்மர் கோவில் இருக்கு. ஸ்ரீ பரபிரம்மர் கோவில் அப்படிங்கும் போதே ஸ்ரீ பரபிரம்மர் என்பதன் பொருள் நமக்கு தெரிஞ்சுக்கணும். இறைவன் உருவமில்லாதவன் அப்படிங்கிறத விளக்குறது தான் பரபிரம்மம். அதனால 6 ஏக்கர் நிலப்பரப்புல இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு 50 அடி உயரத்துல கோபுரங்கள் அமைஞ்சிருக்கு. ஆனா கோவிலுக்குள்ள போனா, அந்த கோபுரத்தின் வாயிலுக்குள்ள போனா அங்க கருவறை கிடையாது, சந்நிதிகள் கிடையாது, நம்ம தெய்வ உருவங்கள் கிடையாது, எந்த விதமான அபிஷேக ஆராதனைகள் எதுவுமே கிடையாது. ஏன்னா தெய்வ உருவங்கள் இருந்தாதானே நம்ம அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் பண்ண முடியும். பரபிரம்மம் உருவம் இல்லாதவன் அப்படிங்கிறத வச்சுதான் இந்த ஸ்ரீ பரபிரம்மம் கோவிலே கட்டப்பட்டிருக்கு. ஒச்சிரா ஸ்ரீ பரபிரம்மம் கோவில் அப்படின்னாலே மிகவும் புகழ் வாய்ந்தது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அத்தனை மரங்களின் கீழே அவர்களும் வழிபாடு நடத்திக்கிட்டு இருப்பாங்க. பக்தர்கள் அத்தனை பேரும் தன்னுடைய மனதில் நீங்க என்ன உருவங்களை வேணாலும் நினைத்துக் கொள்ளலாம். கடவுள் இப்படித்தான் இருப்பாரு, அம்மனாக இருப்பாரு, சிவனாக இருப்பாரு, விஷ்ணுவாக இருப்பாரு, இல்ல உங்கள் மனதினில் ஏதேனும் ஒரு உருவமாக அவரு இருக்காருங்கிறத நீங்க நினைச்சிட்டு தியானம் பண்றீங்க இல்லையா, அதுதான் பரபிரம்மம். உங்களுடைய மனதில் உள்ள நினைவாலே நீங்கள் இறைவனை வழிபடுவதுதான் பரபிரம்மம். அவருக்கு தனிப்பட்ட உருவம்ங்கிறது கிடையாது. இறைவனை எந்த விதமான உருவத்திலும் நாம வழிபடுறது கிடையாது. பரபிரம்மம் என்பவர் இறைவன். இறைவனுக்கு எந்த உருவமும் இல்லை அப்படிங்கிறதா இங்க இருக்க தாத்பரியம். அதனால இந்த 6 ஏக்கர் நிலப்பரப்புக்குள்ள இருக்க இந்த கோவில்ல நிறைய மரங்கள் இருக்கு. பக்தர்கள் வர்றவங்க பரபிரம்மத்தை வணங்குவதற்காக இந்த மரங்களின் கீழ் அமர்ந்துதான் அவர்கள் மனதில் நினைத்து தியானம் செய்கிறார்கள். அப்படி தியானம் செய்யும் போது அவர்களுக்கும் என்ன என்ன தோன்றுகிறதோ அது எல்லாமே செயல்பாடுகளா வெளியாகுது அப்படின்னு சொல்றாங்க பக்தர்கள். அதாவது கோவிலுக்கு சென்று வழிபடும் போது சுவாமியையோ அம்மனையோ நினைத்து நாம வழிபட்டு நமது வேண்டுதலை வைக்கிறோம் இல்லையா, அதே போலவே தியானத்தின் மூலமாக தன்னுடைய வேண்டுதல்களை அவர் இறைவனிடம், பக்தர்கள் தன்னுடைய இறைவனிடம் வாங்கிக்கிறாங்க, வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்ளுகிறாங்க.
இப்படித்தான் இந்த கோவில்ல ஒப்ரா ஸ்ரீ பரபிரம்மம் கோவில்ல இந்த மாதிரிதான் பக்தர்கள் வழிபடுறாங்க. ஒச்சிரா ஸ்ரீ பரபிரம்மம் கோவில் அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த பெரிய கோவிலா இருக்கு. அதுதான் 6 ஏக்கர் நிலப்பரப்புல இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு புராண கதைகளும் உண்டு. என்ன அப்படின்னு சொன்னா, இதே போலதான் இங்கே ஒரு மரத்து நடையில உட்கார்ந்துட்டு நம்பூதிரி ஒருவர் தன்னுடைய தியானத்தின் மூலமாக பரபிரம்மத்தை அவர் வணங்கிட்டு வழிபட்டு இருக்காரு. அப்ப அவர்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய ஒரு அகவூர் சாத்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலைக்காரன் பணியாளி இருந்தார். அவர் நம்பூதிரி கிட்ட கேக்குறாரு, எப்படி சுவாமி நம்ம சுவாமியை வணங்குறது? ஏன்னா இங்க சுவாமியும் இல்லை அம்பாலும் இல்லை. அப்படி இருக்கும் போது ஏன்னா அவர் ஒரு சாதாரணமான மனிதன், அவருக்கு தியானத்தை பத்தியோ மற்ற தவம் அந்த மாதிரி எல்லாம் தெரியாது. உருவம் இருந்தால் சிவன் இருந்தால் பிரம்மா இருந்தால் நம்ம அம்மன் இருந்தால் வழிபடக்கூடிய ஒரு சாதாரண என்னை போல ஒரு சாதாரண மனிதர் அவர். அப்படி இருக்கிறதுனால நம்பூதிரி கிட்ட அவரு கேக்குறாரு, அகவூர் சாத்தன் அவரு கேக்குறாரு, சுவாமி எப்படி நம்ம வழிபடுவது, எப்படி தியானம் பண்ணுவது, இங்கே ஸ்ரீ பரபிரம்மத்தை எப்படியெல்லாம் வழிபட்டா நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு கேக்குறாரு. உடனே நம்பூதிரி அவனுக்கு அகவூர் சாத்தனுக்கு எதுவுமே தெரியாது, ஒரு இன்னசென்ட் பாய் தானே அவன், அதனால அந்த பணியாள்கிட்ட அவரு நக்கலா சொல்லியிருக்காரு, ஏளனமா சொல்லியிருக்காரு. அவருக்கு ஒன்னும் புரியாம இவரு கேக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அகவூர் சாத்தன்ட்டு அந்த நம்பூதிரி சொல்லியிருக்காரு, நீங்க உட்காந்து காளை மாடை நினைச்சுக்கிட்டு நீங்க சுவாமி கும்பிட்டீங்கன்னா காளை மாடாவே வருவார், பரபிரம்மம் காளை மாடா வருவார் அப்படின்னு சொல்லிட்டார். நம்பூதிரி சொன்னதுனால, தன்னுடைய முதலாளி சொன்னதுனால அதுதான் உண்மைன்னு நினைச்ச அந்த அகவூர் சாத்தன் 41 நாட்கள் இந்த உச்சிரா ஸ்ரீ பரபிரம்மம் கோயிலுக்குள்ள ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்து அந்த காளை உருவத்தை எண்ணியே பரபிரம்மம் என்று நினைத்து காளை உருவத்தை எண்ணியே அவரு வழிபட்டுக்கிட்டு இருந்தாரு, தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவருடைய நினைவு முழுக்க அந்த காளை உருவத்தின் மேலேயே இருந்தது. இப்படி இருந்ததுனால 41 நாட்கள் அவர் பண்ணின உடனே 41வது நாள் சரியா காளை மாடு உருவமாவே பரபிரம்மம் அவருக்கு காட்சி அளித்திருக்கார். அதனால நீங்க எந்த விதமா நீங்க எப்படி வழிபடுகிறீர்களோ, எதனை நினைத்து இவர்தான் பரபிரம்மம் என்று நினைத்து வழிபடுகிறீர்களோ அந்த வடிவில் பரபிரம்மம் இறைவனானவர் நமக்கு காட்சியளிப்பார் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு புராண கதையா அங்க சொல்லப்பட்டு வருது. அத போலதான் இங்க இருக்கக்கூடிய அத்துணை மரங்களுக்கு கீழேயும் அமர்ந்து பக்தர்கள் தியானிச்சுக்கிட்டு வராங்க. அவரவர்கள் தனக்கு விருப்பமான சிலைகளையும் கொண்டு இங்க வச்சு பூஜை பண்றாங்க. பரபிரம்மத்தை நம்ம மனதினால மட்டும்தான் தியானம் செய்யணும் அப்படிங்கிறது இல்லாம பக்தர்களின் உணர்வுக்கும் மதிப்பு கொடுத்து அவங்க என்ன உருவத்தை கொண்டு வைத்து வணங்குகிறார்களோ வழிபடுகிறார்களோ அதற்கும் இங்கே இடம் கொடுத்திருக்காங்க பாருங்க. சிறு சிறு குடிசைகளாக அமைச்சுக்கிறாங்க பக்தர்கள். அந்த குடிசைகளுக்குள்ள தன்னால தான் வழிபடக்கூடிய சுவாமியையோ அம்மனையோ வைத்து வழிபடுறாங்க. அதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது இந்த பரபிரம்மம் கோவில்ல. அதே போல வயதான முதியவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களை தன்னுடைய குழந்தைங்களே அது மகனோ மகளோ கைவிட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, யாரும் இல்லாதவர்கள் போல இருக்கக்கூடிய இல்ல யாரும் இல்லாதவர்களாகவே இருக்கக்கூடிய இல்ல தன்னுடைய மகன் மகளால் கைவிடப்பட்டவர்கள் இந்த மாதிரி நிறைய பேரு பெரியவங்கெல்லாம் வெளியில வந்துடுறாங்க இல்லையா வீட்டை விட்டு, அப்படிப்பட்டவர்களும் இந்த கோவிலுக்குள்ள நிறைய பேர் அமர்ந்திருக்காங்க. இந்த ஒச்சிரா ஸ்ரீ பரபிரம்மம் கோயில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய யாரும் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பரபிரம்மம் நான் இருக்கேன்னு சொல்ற மாதிரி இந்த கோவிலுக்குள்ள அவ்வளவு வயதுல முதியவர்கள் புகலிடமா இருந்துகிட்டு இருக்கு. அங்க சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்காங்க வயதான முதியவர்கள்.
ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இங்க அவர்களுடைய ஆசிகளே நமக்கு நிறைய இருக்குன்னு பக்தர்களே சொல்றாங்க. ஸ்ரீ பரபிரம்மம் கோவில்ல இது மட்டும் இல்லாம கார்த்திகை மாதத்துல ஒரு திருவிழா நடத்துறாங்க. அந்த திருவிழா தான் இங்க இருக்கிறதுலயே பெரிய திருவிழாவா கொண்டாடப்படுகிறது. அந்த திருவிழா அப்ப யாரு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த இடத்துல குடிசை போட்டுக்கிட்டு அந்த இடத்துல அமர்ந்து தியானத்தில் ஈடுபடலாம். இதற்காகவே நிறைய பேர் கார்த்திகை மாதம் வரைக்கும் அந்த திருவிழா வரைக்கும் அவங்க வெயிட் பண்றாங்க. வேண்டுதலுக்காக வந்து குடிசை போட்டு அன்னதானம் செய்பவர்களும் உண்டு. இங்கு அன்னதானம் நடைபெறுவதனால் அந்த முதியவர்களுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம ரொம்ப அமைதியா ஸ்ரீ பரபிரம்மத்தையே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பக்தர்கள் சொல்றாங்க. உருவமே இல்லாத அருவமே வடிவாக இருக்கக்கூடிய ஸ்ரீ பரபிரம்மத்தை ஒச்சிரா ஸ்ரீ பரபிரம்மம் கோயில்ல நாமளும் போய் அமைதியா அமர்ந்து தியானம் செய்து நாமும் நேர்லயே சந்திக்கலாம். யாரு மாதிரினா அந்த சாத்தன் மாதிரி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கேரளா போகும்படி இருந்ததுன்னா இந்த கொல்லம் மாவட்டத்தில் உள்ள ஒச்சிரா ஸ்ரீ பரபிரம்மம் கோயிலுக்கும் ஒரு முறை சென்று வாருங்கள். தியானத்தினாலேயே நாம் கடவுளை நாம கண்ணால பார்க்க முடியும்னு இந்த சாத்தன் மூலியமா நமக்கு தெரிவிச்சிருக்காங்க புராண கதைகளிலேயே. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பதிவுல சந்திப்போம். பாய்.